அன்புமணிக்கு எதிராக மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அன்புமணிக்கு எதிராக மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக இருவரும் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். பாமகவின் பெயர் சின்னம் பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க வேண்டும். அதே போல பாமக தலைவரிட குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கீடு செய்த கடிதம் தொடர்பான உத்தரவை ரத்து செய்து தன்னை பாமக தலைவராக அறிவிக்க வேண்டும் என்று அந்த கட்சி நிறுவனர் ராமதாஸ் சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த சிட்டி சிவில் நீதிமன்றம் அன்புமணி தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தது. அதன் பிறகு அந்த பாமக கட்சி சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று அன்புமணி தரப்பிலிருந்தும் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் பாமக கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவன் இந்த சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் தன்னை நினைக்க வேண்டும் என்றும் அவர் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த முறை இந்த வழக்கு சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று அன்புமணி தாக்கல் செய்த மனு மீது மட்டுமே தற்போது வாதங்களை வைக்க அனுமதிக்க முடியும் என்று தெரிவித்து அந்த ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்கக்கூடிய மனு மீது மட்டும் இரண்டு தரப்பு வாதங்களை வைப்பதற்காக விசாரணை மார்ச் 13ஆம் தேதிக்கு சிட்டி சிவில் நீதிமன்றம் தள்ளி வைத்தது. நாளைய தினம் தள்ளி வைக்கப்பட்டது. நாளைய தினம் இந்த உரிமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் பாமக கட்சியின் பொதுச் செயலர் வடிவேல் ராவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதாவது அந்த கட்சியின் பொதுச் செயலரான தன்னை வழக்கில் இணைக்க சிட்டி சிவில் நீதிமன்றம் மறுத்துவிட்டது என்பதால் அந்த சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இன்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தமிழ்செல்வி அந்த சிட்டி சிவில் நீதிமன்ற வழக்கிற்கு தற்போது அந்த விசாரணை ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். அதே போல இந்த மனு தொடர்பாக வடிவேல் ராவன் தொடர்ந்த அந்த வழக்கு தொடர்பாக ராமதாஸ் உள்ளிட்டோர் பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.